துருக்கியில் நடைபெற்று வரும் பள்ளிகளுக்கான உலக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க சென்ற 200 இந்திய மாணவ மாணவிகள் சிக்கி தவிக்கின்றனர். துருக்கியில் ராணுவ புரட்சி காரணமாக பதற்றமான சூழல் நிலவுவதால் போட்டி நடைபெறும் பகுதியிலிருந்து யாரும் வெளியேற வேண்டாம் என அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. துருக்கியில் உள்ள ட்ரப்சான் மாகாணத்தில் பள்ளிகளுக்கான உலக விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 11ஆம் தேதி தொடங்கின. தடகளம், நீச்சல், மல்யுத்தம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்த போட்டியில் 20க்கும் அதிகமான தமிழர்கள் உட்பட 200 இந்தியர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். துருக்கியில் தற்போது பதற்றமான சூழல் இருப்பதால் போட்டிகள் தொடர்ந்து நடைபெறுமா அல்லது கைவிடப்படுமா என்பது போன்ற தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. டர்க்கியில் ட்ராப்ஸானில் நடக்கிற வேர்ல்ட் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்ஸ்க்காண்டி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது 11th to 18th நடக்குது. நாங்கள் டெல்லியிலேருந்து 11th கிளம்புனோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் ஒரு 3 hours முன்னாடி டர்க்கியில் இருக்க அங்காராவில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பட் நாங்கள் இருக்க ட்ராப்ஸானில் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. எங்களோட காம்படிஷன்ஸ் வந்து 18th வரைக்கும் நடக்குது. இன்னும் 2 நாள் மீட் நடக்க வேண்டியது இருக்குது. அது என்ன மாதிரி நடக்க போகுது, நடக்குமான்ற பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் யாருமே எங்களுக்கு சொல்லலை. நாங்கள் 18th வந்து ட்ராப்ஸான்லேருந்து அங்காரா போய் அங்காராலேருந்து இஸ்தான்புல் டு டெல்லி. ஸோ நாங்கள் இங்கேருந்து சேஃபாக டெல்லி வர வரைக்கும் எங்களுக்கு முடிஞ்ச அளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம்.